ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேற்று குரூப் ஃபோரோட அந்த ப்ரொட்டஸ்ட் வீடியோ பற்றி போட்டிருந்தோம். சில நண்பர்கள்லாம் என்ன முடிவு பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆகஸ்ட் 13 ப்ரொட்டஸ்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள்லாம் யோசிச்சிருக்காங்க. ஏன் ட்விட்டரில் நம்ம ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஆகஸ்ட் 13ஆம் தேதி நம்ம போகிறோம் அப்படின்னா, மீடியாவோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீடியாவோட பவர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த போராட்டத்தை ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி நம்ம கொண்டு போக முடியும். சரிங்களா? அதனால் நம்ம மீடியாக்கிட்ட நம்ம போய் பேசி இந்த மாதிரி போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி நாள் ட்விட்டரில் நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த வர முடிஞ்ச நண்பர்கள், அப்புறம் நான் வரேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ட்விட்டரில் நம்ம ட்ரெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலகிராமோட லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் இல்லாதவங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிறவங்க ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்க குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க. இந்த டைமில் எல்லாருமே சேர்ந்து ஒரே டைமில் நம்ம போஸ்ட் பண்ணலாம், ட்ரெண்ட் பண்ணலாம், இல்லை ரீட்வீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீட்வீட் அப்படிங்கிறது நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அதை நல்லா நினப்பு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இதுதான் பண்ணாங்க. சரியா? அதனால் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. அதனால் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கட்டாயம் அப்படிங்கிறது, போராட்டம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி எல்லாரோட வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரொட்டஸ்ட்டோட அந்த பெர்மிஷன் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே போடுவாங்க. நானும் போடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம ஏப்ரல் 13 அங்கே மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிவிடுங்க. ரீட்வீட் மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஏன்னா அது ஒன்று தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, இப்போ நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம போராட்டம் பண்ணினாலும் மீடியாவோட பவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரீட்வீட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அது என்ன, ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், அவ்வளோதான். 1 மணி நேரம் தான் மேக்ஸிமம் 1 மணி நேரம் தான் ஆகும். அதுக்கு மேலே நம்மளுக்கு வேலை பெருசாக இருக்காது. அந்த 1 மணி நேரம் ரீட்வீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ட்வீட் போட தெரியல அப்படின்னாலும் போட்ட ட்வீட்டை ரீட்வீட் மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அப்புறம் அதுக்குண்டான பேனர்ஸு எல்லாத்தையுமே அது அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, ரீட்வீட் மட்டும் பண்ணால் போதும். தயவு செஞ்சு எல்லாமே ஒத்துழைங்க. ஒரு குரூப்பில் ஒரு 2000 3000 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ட்வீட்டில் ட்ரெண்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஒரு 150 பேர் 200 பேர் கூட வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன, உங்களுக்கு டைம் இல்லையா, இல்லை படிச்சுட்ருக்கீங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 1 மணி நேரம் தான் உங்களுக்கு ஆக போகுது. நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அவங்க எங்களுக்காக இதில் ரீட்வீட் பண்ணுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கவே கிடையாது. சும்மா ஒரு மணி நேரம், இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 to 5 இல்லைன்னா 5 to 6 அந்த மாதிரி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோதான். சரிங்களா? அந்த 1 மணி நேரம் மட்டும் நீங்கள் ரீட்வீட் மட்டும் பண்ணுங்கள் போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். மீதி எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. சரியா? நம்மளோட வேலை ரீட்வீட் அப்படிங்கிறது மட்டும் பண்ணால் போதும். ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லாதவங்க ட்விட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அந்த குரூப்லேயே எப்படி ட்விட்டர் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீடியோ போட்டிருந்துருப்பாங்க. வீடியோனா அதிலே இருக்கும். சரிங்களா? நீங்கள் யூடியூப் போய் பார்க்கணும் அப்படிங்கிறலாம் அவசியம் இல்லை. அதிலே அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, ட்விட்டர் அக்கௌண்ட்டை ட்விட்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணி வச்சுருங்க, போதும், அவ்வளோதான். சரியா? ஏன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆகாது. 5 நிமிஷம் என்ன கேட்டால். ஏன்னா இப்போ இருக்க டவுன்லோடோட ஸ்பீடுக்கெலாம் நீங்கள் உடனே ஆகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. நீங்கள் கூகுள் ஜிமெயில் வச்சுருக்கீங்களே, அந்த ஜிமெயில் வச்சே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டினியூ வித் ஜிமெயில் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் இது கிளியராக இல்லை அப்படின்னா அவங்க வீடியோ போட்டிருந்துருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட டைமில் எல்லாருமே அதில் ஆஜராகுங்க. ரீட்வீட் நம்ம பண்ணலாம். 13ஆம் தேதி நம்ம என்ன பண்ணலாம், போராட்டத்தில் அப்படிங்கிறது நம்ம கலந்துக்கலாம். சரிங்களா? நன்றி.